முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மகளிர் அணிக்கும் மேயர் பிரியா தலைமையிலான அணிக்கும் இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் மேயர் பிரியா அணி தோல்வியை தழுவியது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டியில் திமுகவை பல்வேறு அணிகளைச் சேர்ந்த 4 மகளிர் அணிகள், 16 ஆடவர் அணிகள் என மொத்தம் 20 அணிகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் பெண்கள் பிரிவில் ஞாயிற்றுக்கிழமை 4 அணிகள் மோதின. அதன்படி நடைபெற்ற 2வது போட்டியில் திமுக மகளிர் அணி மேயர் பிரியா தலைமையிலான அணிகள் மோதின. இதில் முதலில் திமுக மகளிர் அணி பேட்டிங் செய்தது. அப்போது 4வது ஓவரை வீச வந்த மேயர் பிரியா அடுத்தடுத்து வைடாக பந்துகளை வீசினார். ஒரு கட்டத்தில் ஒயிட் பால் இல்லை என்று அம்பையரிடம் அவர் முறையிட்டார். இறுதியில் திமுக மகளிர் அணி 6 விக்கெட்டுக்கு 34 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து மேயர் அணி பேட்டிங் செய்தது. களம் இறங்கிய மேயர் பிரியா பேட்டை நாலாபுறமும் சுழற்ற பந்து மிட்டும் பேட்டில் பரவே இல்லை, பந்து பறக்கவும் இல்லை. தொடர்ந்து மேயர் பிரியா பேட்டை சுழற்ற பந்து ஸ்டம்பில் பட்டு அவர் போல்டானார். இறுதியில் மேயர் பிரியா தலைமையிலான அணி தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது.